الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى جل في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களுடைய அழகான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅத் தாபிஈங்கள், நல்லடியார்கள், இறைநேசர்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய நல்ல அருள் உண்டாவதாக. அல்லாஹு தஆலாவுடைய இறை அழைப்பை ஏற்று புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையினை நிறைவேற்ற வேண்டும் என்ற உண்மையான உணர்வோடும் ஆசையோடும் அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய எல்லா நிலைமைகளிலும் எங்களை படைத்த இறைவனை பயந்து கொள்ளுமாறும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்த அளவு எடுத்து நடக்குமாறும் விளக்கப்பட்ட விடயங்களை முற்றாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் அல்லாஹுடைய மாளிகையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஒரு புதிய வெள்ளிக்கிழமையாக நாங்கள் சந்தித்திருக்கிறோம். சென்ற வெள்ளிக்கிழமையை நாங்கள் அடைந்து எங்களோடு வாழ்ந்து எத்தனையோ சகோதரர்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய கடமை கிடைக்கவில்லை, மரணித்து விட்டார்கள். சில சகோதரர்கள் வைத்திய சாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில சகோதரர்கள் இன்றைய நேரத்தில் இப்படியான இதரான இந்த கால பகுதியில் சில காரணத்துக்காக ஜும்ஆவுக்கு வருகை தந்திருக்க மாட்டார்கள். இன்னும் சில சகோதரர்கள் வீட்டிலே நோயாளிகளாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பு, இரக்கம், அவனுடைய கருணை, அவனுடைய நிஅமத், அவனுடைய அருளின் காரணமாக அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையை எங்களுக்கு தந்திருக்கிறான். இன்றைய தினம் ஜும்ஆவுக்காக வருகை தந்த மலாயிக்காமார்கள் எங்களுடைய பெயர்களை பதிவேட்டில் பதிவு செய்திருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.
அப்படியான ஒரு பாக்கியத்தை அடைந்தவர்களாக அல்லாஹுடைய மாளிகையில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல விடயங்களை எங்களுக்கு பேசுவார். அத்தனை விடயங்களும் அது எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தருகின்ற விடயங்கள் தான். அது ஏவலாக இருக்கலாம், விளக்கலாக இருக்கலாம். எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவோம் என்று நாங்கள் பேசுகிறோம். ஆனால் கட்டளைகள் சரியாக சொல்லப்படுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய விளக்கல்களை தவிர்த்து கொள்கிறோம் என்று பேசுகிறோம். ஆனால் விளக்கல்கள் சரியான முறையிலே பேசப்படுவதும் கிடையாது. அவ்வாறு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பற்றி என்ன சொல்கிறான்? இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளை அது உண்மையானது. அது உண்மை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்துடைய அலங்காரங்கள், இந்த உலகத்துடைய மோகங்கள் உங்களை யாரையும் அது மறக்கடிக்க செய்து விட வேண்டாம். இந்த உலகத்துடைய அலங்காரங்களையும் உலகத்துடைய கோமாளிகளையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரழித்து விட வேண்டாம். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ஷைத்தானை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். பல இடங்களில் எங்களுக்கு அழகான முறையில் பல வகையான சரித்திரங்கள், வரலாறுகளை சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் துக்குரு நிஅமத்தல்லாஹ், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். பொதுவாக ஈமான் கொண்டவர்கள், விசுவாசிகள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, மனிதர்களே என்று அழைத்து உதுக்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அல்லாஹ் எத்தனை வகையான நிஅமத்துகளை எங்களுக்கு செய்திருக்கிறான். அந்த நிஅமத்துகள் ஒவ்வொன்றும் அது பெருமதியானது. அது பார்வையாக இருக்கலாம், கேள்வியாக இருக்கலாம், உள்ளமாக இருக்கலாம், உடல் உறுப்புகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அத்தனை விடயங்களும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிஅமத்துகளை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அந்த நிஅமத்துடைய பெருமதிகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த நிஅமத்துகள் உங்களுக்கு அது வீணாக தரப்படவில்லை. ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ, ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள் அந்த கியாமத்துடைய நாள். ஒவ்வொரு நிஅமத்துகளை பற்றியும் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் தந்த நிஅமத்துகள் என்பது அது மிக மிக பெருமதியானது. அந்த நிஅமத்துகளை பற்றி நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளில் அல்லாஹ் குர்ஆனிலே அதிகமாக பேசக்கூடியது எங்களுடைய செவிப்புலங்கள், எங்களுடைய பார்வை, எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத, நிச்சயமாக இந்த கேள்விகள், இந்த பார்வைகள், இந்த உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிக பெருமதியான நிஅமத்துகளாகும், அருட்கொடைகளாகும். இந்த நிஅமத்துகளை நாங்கள் அழகான முறையிலே பயன்படுத்துவோமாக இருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, எந்த வகையான சோதனைகள் வந்தாலும், எந்த வகையான பிரச்சனைகள், பித்னாக்கள், தண்டனைகள் வந்தாலும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அது உறுதியானது, அது சத்தியமானது. அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக அவனுடைய உதவியை எங்களுக்கு சொல்லித் தருகிறான். இயன்சுருல்லாஹ்
அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் உங்களை யாரும் மிகைக்க முடியாது, உங்களை யாரும் உங்களை அழிக்க முடியாது. எந்த வகையான தீய சக்திகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி என்று வந்துவிட்டால் சகோதரிகளே யாராலும் அசைக்க முடியாது. அல்லாஹ் கேவலப்படுத்த நாடிவிட்டால் யாராலும் அந்த கேவலத்தில் இருந்து எங்களை மீட்கவும் முடியாது. அதுவும் அல்லாஹ்வுடைய சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டும். ஏன் சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு நிரந்தரமான வாழ்க்கைக்கு வந்தவர்கள் அல்ல. நிரந்தரமற்ற வாழ்க்கை. நேற்று வாகனத்தில் வந்தவர் தண்ணியிலே மூழ்கடிக்கப்படுகிறார். நேற்று வீட்டிலே இருந்தவர் கல்லு விழுந்து அவர் மரணித்து விடுகிறார். பாதையிலே நடந்து வந்தவர் அவர் வாகனத்தினால் அடிக்கப்படுகிறார். கல்லூரியிலே இருந்து பல்கலைக்கழகத்தில் இருந்து தன்னுடைய வீட்டுக்காக சென்றவர் அங்கே வாகனத்திலே மோதுண்டு அவர் மௌத்தாக்கப்படுகிறார். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. இந்த உலகத்திலே செய்கின்ற அமல்கள் நிரந்தரமானது. என்னென்ன அமல்களை செய்கிறோமோ, எந்த செயல்களை செய்கிறோமோ அந்த செயல்களுக்குரிய கூலிகளை நிச்சயமாக எங்களுடைய கண்களினால் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அது நலவாக இருந்தாலும் சரிதான், கெடுதியாக இருந்தாலும் சரிதான். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ, யார் ஒரு அணுவளவு ஒரு நன்மையை செய்து கொள்கிறாரோ அதை அவர் கண்டுகொள்வார். யார் ஒரு அணுவளவு தீமை செய்கிறார்களோ அந்த தீமையுடைய கெடுதிகளையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நிஅமத்துகளையும் சுமந்தவர்களாக இந்த பூமியில் நிரந்தரமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக எங்களில் அதிகமான சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். கலீலம் மா தஷ்குரூன், குறைவான சொற்பமான மக்களே நன்றி செலுத்துகிறார்கள். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன், அவர்களுக்கு அழகான கேள்வியை கொடுத்தேன், அழகான பார்வையை கொடுத்தேன், அழகான உள்ளத்தை கொடுத்தேன். இத்தனையை சுமந்து கொள்கின்ற மனிதர்களில் அதிகமானவர்கள் நன்றி செலுத்துவது கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், கலீலம் மா தஷ்குரூன், குறைவான மக்களே நன்றி செலுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, நன்றி என்றால் என்ன? நாங்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு அருட்கொடைகளுக்கு அல்லாஹ் நன்றியை வைத்திருக்கிறான். தண்ணீர் குடிக்கிறோமா, அந்த தண்ணீரை வலது கையால் குடிக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கட்டளையாக சொல்லித் தருகிறார்கள். இடது கையால் குடிக்காதே, இடது கையால் சாப்பிடாதே, இடது கையால் எந்த நலவான நன்மையான விடயங்களை நீ செய்யக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழிகாட்டலாக சொல்லித் தருகிறார்கள். நீ தண்ணீர் குடித்து விட்டாயா, அந்த தண்ணீரை எப்படி நீ அருந்தினாய், இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது? அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை பார்த்தீர்களா? அந்த தண்ணீரை அல்லாஹ் எப்படி தருகிறான்? அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு லேசாக தருகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த தண்ணீரை அல்லாஹ் மேகத்திலே இருந்து எங்களுக்கு இறக்கி தருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் தருகின்ற அந்த தண்ணீரை உங்களுக்கு உப்பாக மாற்றிவிட்டால், உப்பு நீராக மாற்றிவிட்டால் உங்களால் குடிக்க முடியாது. அப்படியான தண்ணீரை அல்லாஹ் எங்களுக்கு மதுரமான ருசியான தாகத்தை போக்கக்கூடிய பசியை கூட போக்கக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான் என்றால் அந்த தண்ணீருக்காக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? அந்த நன்றியை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள். அல்லாஹ்வை புகழுவதை அல்லாஹ் அதிகமாக அதை கபூல் செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகத்தை படைத்து பரிபாலனை செய்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் சேர வேண்டும். அல்லாஹ்வை புகழ வேண்டும். இன்று எத்தனை சகோதரர்கள் நாங்கள் தண்ணீரை குடிக்கிறோம், உணவை சாப்பிடுகிறோம். அந்த உணவு எப்படி கிடைக்கிறது? இவ்வளவு இலகுவாக அல்லாஹ் நம்முடைய காலடியில் அந்த உணவை சேர்த்திருக்கிறான் என்றால் அந்த உணவை சாப்பிடுகின்ற முறையை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹாபி சிறுவராக இருக்கிறார்கள். யா குலாம், ஏ குழந்தையே, நீ சாப்பிட வேண்டுமாக இருந்தால் சம்மில்லாஹ, முதலாவது நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும். வக்குல் பியமீனி, உன்னுடைய வலது கையால் சாப்பிட வேண்டும். வக்குல் மிம்மா யலீக, உனக்கு அருகாமையிலே இருப்பதை சாப்பிட வேண்டும். உன்னுடைய கைகள் அங்கும் இங்குமாக அந்த சாப்பாட்டு மறவையிலே அந்த சகனிலே அது நடமாடக்கூடாது, அது தெரியக்கூடாது. உன்னுடைய பக்கமாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாப்பாடை தந்த இறைவனையும் மறந்து விடாதே. அந்த நேரத்தில் நீ முடித்து விட்டாயா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா, அல்லாஹ் என்னுடைய பசியை போக்கி விட்டான். அவனுக்கே இத்தனை புகழ்களும். அல்லாஹ் இன்று எத்தனையோ சகோதரர்கள் குப்பை மேட்டிலே இருக்கின்ற புளித்த சாப்பாடுகளை சாப்பிடுகிறார்கள். அந்த புளித்த சாப்பாடுகளும் இல்லாமல் பலஸ்தீன குழந்தைகள் அவர்கள் தட்டை ஏந்தியவர்களாக அந்த சட்டியில் இருக்கின்ற அந்த அடியை தண்ணீரை வலித்து குடிக்கிறார்களே. அல்லாஹ் அந்த நிலைமையில் இருந்து எங்களை பாதுகாத்து அல்லாஹ் இந்த உணவை நிஅமத்தாக தந்தான் அல்லவா? அந்த உணவையும் அல்லாஹ் சொல்கிறான், அஃபரஐதும் மா தஹ்ருஸூன், நீங்கள் விதைக்கின்ற, நீங்கள் விவசாயம் செய்கின்ற அந்த விடயத்தை நீங்கள் பார்த்தீர்களா? அஅந்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், எத்தனையோ விவசாயிகள் விவசாயம் செய்கிறார்கள் தான். அந்த விவசாயத்தை உருவாக்குவவன் அல்லாஹ். இவர்களால் உருவாக்க முடியாது, இவர்களால் நினைத்த அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படியான பல தியாகங்களுக்கு பின்னால் நமக்காக உணவாக வருகின்ற அந்த உணவை நாங்கள் வீணடிப்போமாக இருந்தால், அந்த உணவுக்குரிய நன்றியை செலுத்தவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் உருவாகும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. லஇன் ஷகர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அதிகரித்து தருவோம், உறுதியாக அதிகரித்து தருவோம். வலஇன் கஃபர்தும், நீங்கள் நிராகரித்தால் அந்த சாப்பாடோ அது ஏதாவது நியமத்துகளோ அது எந்த நியமத்தாக என்ன அருங்கடைகளாக இருந்தாலும் அந்த நியமத்துக்குரிய நன்றியை நீங்கள் செலுத்தவில்லை என்றால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய தண்டனை கடுமையானது, தாங்க மாட்டீர்கள் சகோதரிகளே. என்னுடைய தண்டனை கடுமையானது. தண்ணீர் குடித்தோம் சகோதரிகளே, நன்றி செலுத்தினோமா செலுத்தவில்லையா என்பது எங்களுக்கு தெரியும். இன்று எத்தனையோ சகோதரர்கள் பல லீட்டர் கணக்கில் ஒரு நாளைக்கு தண்ணீர் குடித்தவர்கள் இன்று அளந்து குடிக்க கூடிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது எதனால்? நோயினால் தள்ளப்படுகிறார்கள், நோயினால் தள்ளப்படுகிறார்கள். அங்கே அவர்களுடைய கிட்னி அவர்களுடைய அது நாசமாகி விட்டது, அது சேதமடைந்து விட்டது. அந்த கிட்னி சேதம் அடைவதற்கு முன்னால் நினைத்த பிரகாரம் தண்ணீரை குடித்தார், குளிர்பானங்களை குடித்தார். அது வலது கையால் குடித்தாரா, இடது கையால் குடித்தாரா, ஹலாலிலே இருந்து குடித்தாரா, ஹராமிலே இருந்து குடித்தாரா என்பது அது அவருக்குத்தான் தெரியும். அவருடைய நப்சு சாட்சி சொல்லும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருட்கொடை இத்தனையும் அனுபவிப்பதற்கு இந்த ஒரு சாதாரணமான உடலை அல்லாஹ் தெரிவு செய்து அந்த தண்ணீரை, அந்த குளிர்பானத்தை, அந்த சாப்பாடை அல்லாஹ் தந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் எங்களை உயர்வுபடுத்துவான். அல்லாஹ் நோயிலே அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், பிரச்சனையிலே அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியமான சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நிஅமத்துகளும் பெருமதியானது. கண்ணை எடுத்துக் கொண்டால் கண்ணுடைய நிஅமத் பெருமதியானது. இந்த கண்ணுடைய நிஅமத்தை தெரியாமல் இந்த நாங்கள் கண்ணுடைய பார்வையை இழந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. மனிதா, நீ மறந்து விடாதே, இந்த கேள்விகள், இந்த பார்வை, இந்த உள்ளம் எல்லாம் அல்லாஹ் வீணாக தந்திருக்கிறானா? இல்லை, அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான் சகோதரிகளே, நிச்சயமாக விசாரிப்பான். அல்லாஹ் சொல்கிறான், லஹும் குலூப் லா யஃகஹூன பிஹா வலஹும் ஆயுனுன் லா யுபஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம். அவர்களுக்கு நாங்கள் பார்வையை கொடுத்தோம், உள்ளத்தை கொடுத்தோம், செவி புலனை கொடுத்தோம். பார்வையினால் பார்க்க வேண்டியதை பார்க்கவில்லை. இன்று அந்த சமூகம் உருவாகி விட்டது சகோதரர்களே, அந்த சமூகம் உருவாகி விட்டார்கள். அதிலே குறிப்பாக இல்லா மாஷா அல்லாஹ் சில இளைஞர்களை தவிர அதிகமான இளைஞர்களுடைய பார்வைகள் இன்று கெட்ட வழியில் தான் செலவழிக்கப்படுகிறது, ஷைத்தானுடைய வழியில் செலவழிக்கப்படுகிறது, வீணாக செலவழிக்கப்படுகிறது. நான் ஷைத்தான் என்று சொன்னது என்னுடைய கற்பனை அல்ல. இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள், நிச்சயமாக வீணாக செல்வத்தை, வீணாக தன் உடலை வருத்தக்கூடியவர்கள், வீணாக அழிக்கக்கூடியவர்கள், கானூ இஹ்வான ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் அல்லாஹ் சொல்கிறார். ஷைத்தானுடைய கூட்டாளிகள், ஷைத்தானோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு, இவர்கள் நாள மறுமையிலும் அல்லாஹ்வுடைய தண்டனையை பெறுவார்கள், உலகத்திலே தௌபா இல்லாமல் மரணித்தால். எனவே கண்ணியமான சகோதரிகளே, இந்த அதிகமான வாலிபர்கள், யுவதிகள் இன்று அவர்களுடைய கையடக்க தொலைபேசியில் அவர்கள் அப்படியே மூழ்கி விட்டார்கள். இரவுடைய நேரம் 1 மணி, 2 மணி, 3 மணி, தஹஜ்ஜுடைய நேரம், மலாயிக்காமார்கள் இறங்குகின்ற நேரம், அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு வருகின்ற நேரம், உதுஊனி உதுஊனி, என்னை நீங்கள் அழையுங்கள், அஸ்தஜிபு லக்கும், உங்களுக்கு நான் விடையளிக்கப் போகிறேன். உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள், பிரச்சனைகளை சொல்லுங்கள். அது குடும்ப பிரச்சனையா, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, பொருளாதார நெருக்கடியா, அல்லது ஏதாவது எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனையா என்று அல்லாஹ் அழைக்குகின்ற அந்த நேரத்திலே வாலிப சமூகம், வாலிப இளைஞர்கள் அங்கே மோசமான நிகழ்வுகளில், சைத்தானிய விளையாட்டுகளில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய காலங்கள், நேரங்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நோய் என்று வந்துவிட்டால் இப்பொழுது அல்லாஹ் 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 என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை சந்தோஷமாக இருக்குகின்ற காலத்தில் அல்லாஹ்வை நினைப்பார்களோ, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவார்களோ, அல்லாஹ் அவர்கள் கஷ்டமாக வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களை சந்தோஷப்படுத்துவார். சந்தோஷமான காலத்திலே இவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை விட்டும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நியமத் ஏராளம், அது அதிகம் சகோதரர்களே. இன்ன நியமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்தை வைந்தஉது நியமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் எண்ணினால் கூட அது கணக்கெடுக்க முடியாது. சாதாரணமாக இந்த விரலை நாங்கள் எத்தனை தடவைகள் அந்த விரலுடைய அந்த நரம்புகள், அந்த எலும்புகளை நாங்கள் அசைக்குகிறோம் சகோதரிகளே. சாதாரணமாக நம்முடைய சிறுநீரை கழிக்குகின்ற பொழுது எவ்வளவு இலேசான முறையிலே கழிக்குகிறோம். நம்முடைய மலத்தை கழிக்குகின்ற பொழுது எவ்வளவு இலேசாக கழிக்குகிறோம். அதற்கும் அல்லாஹ் நன்றி செலுத்துவார்கள் செல்கிறார். நன்றி செலுத்துங்கள். நீங்கள் சிறுநீர் கழித்தீர்களா, மலம் கழித்தீர்களா, அது ஒரு நியமத் சகோதரர்களே. அதை போல ஒரு நியமத்தை நாங்கள் சொல்ல முடியாது. இந்த எத்தனையோ சகோதரர்கள் மலவாளியை கையிலே சுமந்து திரிகிறார்கள். எத்தனையோ சகோதரர்கள் சிறுநீர் பைகளை கையிலே சுமந்து கொண்டு திரிகிறார்கள்.
அல்லாஹ் என்னுடைய நியமத்தை, என்னுடைய சிறுநீரை நான் குந்தியவுடன் அந்த உணர்வை ஏற்படுத்தி அல்லாஹ் எவ்வளவு இலேசாக வெளியேற்றுகிறான். அந்த வெளியேற்றுகின்ற இடத்துக்கு செல்ல போகிறேன். அந்த இடம் ஷைத்தான்கள் வாழக்கூடிய இடம். அதில் எனக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அதற்குள் செல்வதற்கு முன்னால் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். என்ன பாதுகாப்பு? நான் அவசரமாக ஓடி செல்வதா? அல்லாஹ்வுடைய நியமத்தை ஒன்றை நான் கழிக்க போகிறேன், அதுக்குள்ளே அனுபவிக்க போகிறேன். அந்த நியமத்தை அனுபவிக்கின்ற இடத்தில் ஷைத்தான் இருக்கிறான். அந்த ஷைத்தானினால் எங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது. நாங்கள் சொல்கிறோம் அல்லவா, பாத்ரூமுக்கு சென்றவர் வலிக்கு விட்டார், பாத்ரூமுக்கு சென்றவர் வலிக்கு விழுந்து விட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ வலிக்கு விழுவாய் என்பது தெரியும். எனவே அதற்கு முன்னால் நீ துஆ செய்ய வேண்டும், வெளியிலே நிற்க வேண்டும். அவதிப்படாதே, அவசரப்படாதே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபஸ் வல் ஹபாயிஸ். அங்கே ஆண் ஷைத்தான் இருக்கிறான், பெண் ஷைத்தான் இருக்கிறான். ரப்புடைய பாதுகாப்பு உனக்கு வேண்டும். அவன் தீண்டுவேன் என்று சபதம் செய்து விட்டு வந்திருக்கிறான். இரத்த நாளங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறான். நம்மளை விட மாட்டான். அது எந்த இடமாக இருக்கலாம், அந்த இடத்தில் எங்களை எப்படியோ அவன் சறுக்க வைத்து விடுவான். அது மலசல கூடமாக இருந்தாலும் மனிதா நீ மறந்து விடாதே. உன்னுடைய பாதுகாப்பு அது என்னுடைய கையிலே இருக்கிறது. நீ துஆவை ஓதிக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி தந்தார்கள். எத்தனை பெயர்கள் ஓதுகிறோம், எத்தனை பெயர்கள் ஓதுகிறோம். இன்று அதிகாலையிலே இருந்து எத்தனை தடவைகள் சிறுநீர் கழித்திருக்கிறோம், எத்தனை தடவைகள் மலம் கழித்திருக்கிறோம். நாங்களே எங்களுடைய மனதில் கையை வெற்றி நீங்களே சொல்லுங்கள். கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்கள் எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள், எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு பொறுப்பான பாதுகாவலர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். நாங்கள் ஓதினோமா? ஓதினோம் என்றால் லைசகர்தும், நாங்கள் நன்றி செலுத்தி விட்டோம். நம்முடைய சிறுநீரை அல்லாஹ் இலேசாக்குவான், நம்முடைய பாதுகாப்பை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். இது ஒரு நியமத். வாகனம் அல்லாஹ் தந்த ஒரு நியமத். அல்லாஹ் சொல்லுவான் வஸஹர லக்கும், உங்களுக்கு நாங்கள் வாகனம், உங்களுடைய பிரயாணத்தை லேசாக்கி வைத்திருக்கிறோம். நடந்து சென்றவர்கள் என்று தங்களுடைய குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் செல்கிறார்கள் என்றால் நீ வாகனத்தில் ஏறு. அந்த வாகனத்தில் ஏறியவுடன் வாகனத்துடைய அந்த இன்பத்தையும் அந்த வாகனத்துடைய சுகத்தையும் கண்டு நீ ஏமாந்து விடாதே, ஏமாந்து விடாதே. மனிதா, நீ பாதையிலே செல்ல இருக்கிறாய், உன்னோடு ஷைத்தான் வர இருக்கிறான். அந்த ஷைத்தானை விட்டும் நீ பாதுகாப்பு தேட வேண்டும். அதற்காக வேண்டி இந்த நியமத், அல்லாஹ் தந்த நியமத், அல்லாஹ் தந்த நியமத் பல மணித்தியாலங்கள் பல நாட்கள் செல்கின்ற பிரயாணத்தை அல்லாஹ் இலவுபடுத்தி தந்திருக்கிறான் அல்லவா. அது எங்களுடைய பணம் அல்ல, அல்லாஹ் தந்த பணம், அல்லாஹ் தந்த செல்வம். இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்திருக்கிறான், எங்களை மகிமைப்படுத்திருக்கிறான். அந்த வாகனத்தில் ஏறிவிட்டோமா, சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி தந்த, இலேசாக்கி தந்த அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன். நான் பெரியவன் அல்ல, நான் கோடிக்கணக்கான வாகனம் தான், அதிலே ஏறினாலும் நான் அடிமைதான், நான் அடிமைதான். மலத்தை சுமந்திருக்கிறேன், சலத்தை சுமந்திருக்கிறேன். அந்த மலம் இல்லை என்றால் நான் பலகீனமானவன். பல தடவைகள் ஒரு நாளைக்கு மலம் சென்று விட்டால் என் இடுப்பை நிமிர்த்த முடியாது. அப்படியான பலகீனமான என்னை அல்லாஹ் இப்படியான சொகுசான வாகனத்தை தந்து, இந்த நியமத்தை தந்து, இந்த அருட்கொடையை தந்து அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதா நீ நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? நீ ஏறியவுடன் ஒன்றை யோசிக்காதே. சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த வாகனத்தை அல்லாஹ்
எங்களுக்கு வசப்படுத்தி தந்தால், இலேசாக்கி தந்தால் பிரயாணம் செய்ய இருக்கிறோம். அந்த பிரயாணத்தில் பல தடங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அந்த தடங்கள், அந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அந்த நொம்பலங்கள் தரக்கூடிய செய்திகள் அடையக்கூடாது என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் ஏறியவுடன் செய்ய வேண்டிய நன்றியை சொல்லி தந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாங்கள் எத்தனை பேர்கள் அந்த துஆவை ஓதுகிறோம்? துஆவை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பான். ஏன் அல்லாஹ் வஇன்னா அலைக்கும் லஹாஃபிதீன், உங்களுக்குரிய பாதுகாப்பு மலாயிக்கா அவர்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பார். சகோதரர்களே, நிஅமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவு நிஅமத்துகளை அனுபவிக்கலாம், பரவாயில்லை, நிஅமத்தை அனுபவித்துக் கொண்டே இருங்கள். ஆனால் நன்றியை மறந்து விடாதீர்கள், அந்த நன்றியை செலுத்துங்கள். மழை பெய்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, மழையை பெய்ய வைப்பவன் அல்லாஹ், அந்த மழைக்குரிய சக்தியை கொடுப்பவன் அல்லாஹ், அந்த நீரை இறக்குபவன் அல்லாஹ். வானத்தில் இருந்துதான் நீர் இறங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ் பூமியில் இருந்து நீரை கக்க வைப்பான். பூமியில் இருந்து அல்லாஹ் நீரை கக்க வைப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும் சகோதரர்களே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் வெள்ள பிரளயத்தை கொண்டு அழிக்கிறான். அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமூகம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை, நன்றி செலுத்தவில்லை. நன்றி உடைய அடியார்களாக மாறுங்கள் மாறுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த கௌமுக்கு எடுத்து சொன்னார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் அழித்தான். அழிப்பதற்கு அல்லாஹ் பாவித்தது தண்ணீர் என்ற அந்த வெள்ள பிரளயம். அது மேலும் இருந்து வந்தது. வகீலல் மாஉ, கீழில் இருந்த தண்ணீர் வந்தது. சகோதரர்களே, நாங்க இப்போதுதான் வந்தோம். அந்த பாதையில தண்ணீர் இருக்கலையே, இப்ப பேஞ்ச மழைக்கு எப்படி வெள்ளம் வந்து நாங்கள் யோசிக்கிறோம்? இல்லை சகோதரர்களே, அது அல்லாஹ்வால் முடியும், அல்லாஹ்வால் முடியும். எனவே அதற்காக வேண்டியும் நாங்கள் அல்லாஹ்விடம் நன்றி செலுத்த வேண்டும். வீட்டிலிருந்து வெளியேறுகிறோமா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வே நான் உன் மீது பொறுப்பு சாட்டி விட்டு வந்து விட்டேன் என்று வீட்டுடைய கதவை விட்டு இவன் வெளியேறுகிறான். அங்கே ஒரு மலாயிக்கா சொல்கிறார், நீ பாதுகாக்கப்பட்டாய், நீ பாதுகாக்கப்பட்டாய். ஏன் தெரியுமா? நீ உன்னுடைய பிரச்சனையை, உன்னுடைய தேவையை அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி விட்டு வந்திருக்கிறாய். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிஅமத்துகளை அனுபவிக்கிறோம், நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சகோதரர்களே, அந்த நன்றியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒட்டுமொத்தமாக காலையில் விடிந்து விட்டால் குல் சூராவை நீ ஓதிக்கொள், அது உனக்கு நன்றியும் தான், உன்னுடைய பாதுகாப்பும் தான். உன்னுடைய பாதுகாப்பு யார் தரப்போகிறான்? ரப்பு தரப்போகிறான். குல் சூரா என்ன சொல்கிறது? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். தௌஹீத், அல்லாஹ்வை நாங்கள் ஒருவன் என்று நியமிக்கிறோம், அல்லாஹ்வை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். நீதான் அல்லாஹ், யாராலும் எதுவும் செய்ய முடியாது, யாராலும் எதுவும் செய்ய முடியாது. எவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அடக்கியவன் அல்லாஹ். குர்ஆனிலே சண்டியனை சொல்கிறான் அல்லாஹ். பிர்அவுனை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்றால் அவனை போல சண்டியனும், அவனை போல அநியாயக்காரனும், அவனை போல கெட்டவனும் கிடையாது. அந்த பிர்அவுனை சொல்கின்ற அல்லாஹ் ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தையை அழிக்க வேண்டும் என்று பிர்அவுன் நாடுகிறான். அவனால் அழிக்க முடியவில்லை, அழிக்க முடியவில்லை. எனவே அல்லாஹ் எங்களுக்கு எதை நாடுகிறானோ அதெல்லாம் நடக்கும். சகோதரர்களே, எங்களை யாராலும் அசைக்க முடியாது. எனவே முதலாவது குல் சூரா, இரண்டாவது குல் அஊது பிரப்பில் ஃபலக்,
விடிய காலையில் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். விடிய காலையில நாங்க எத்தனை தொழிலுக்கு வருகிறோம், எத்தனை தொழிலுக்கு வரும். விடிய காலையில ரோட்ல நாய் கிடக்கு, ரோட்ல மாடு கிடக்கு. அந்த மாடு யாருன்னு தெரியுமா? மின் ஷர்ரி மா கலக், அல்லாஹ் படைத்த படைப்பு தான், அல்லாஹ் படைத்த படைப்பு தான். அந்த ஷர், அந்த ஹல்கிலே இருந்து, அந்த நாயிலே இருந்து, அந்த மாட்டிலே இருந்து, அந்த மனிதனில் இருந்து, அந்த வாகனத்தில் இருந்து, அந்த ஷர்ரை, கெடுதியை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா கலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப். இதே போல யார் யாரெல்லாம் கெட்டவர்களாக வீணான சந்தேகங்கள், வீணான குழப்பங்கள், எங்களுக்கு எதிராக எங்களை மோசமாக சித்தரிக்கக்கூடியவர்கள், பொறாமைப்படக்கூடியவர்கள், இப்படி அல்லாஹ் அந்த சூறாவை வர்ணித்து நம்முடைய பாதுகாப்பை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். இதை ஓதுமாறு யார் சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதா நீ காலையில் விடிந்து விட்டால் எழும்பியவுடன் உன்னுடைய பிரஷர் குளிச, சீனி குளிசைய நீ மறக்கல்ல. ஆனா இத மறந்துட்டாயே, இத மறந்துட்டாயே. அந்த குளிசையும் சர்ரிக்கு, அந்த குளிசையிலும் சர்ரிக்கு, கெடுதலுக்கு, எல்லா மாத்திரைகளிலும் 100% நன்மை கிடையாது, 100% நன்மை கிடையாது. அதனால அந்த சர்ர விட்டும் நாங்க பாதுகாப்பு தேடணும். காலையில ஓதுங்க, மாலையில ஓதுங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்களிப்பு அது உண்மையான சகோதரர்களே. அதே போல அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் ஏராளம். குல் அஊது பிரப்பின் நாஸ், இதையும் காலையிலும் மாலையிலும் நாங்கள் ஓத வேண்டும் சகோதரர்களே. இந்த காலையில நாங்க ஓதிட்டு மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோமா? எத்தனை பேர் ஓதிட்டு வந்திருக்கிறோம்? நம்மளோட பாதுகாப்ப உறுதிப்படுத்திட்டு வந்துட்டோமா? மாலை அடைய போகிறோம். மாலை அடைந்தால் இன்ஷா அல்லாஹ், மாலையில் இருந்தால் கட்டாயமாக இந்த சுன்னா, இந்த வழிமுறை, இதை நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள். அல்லாஹ் அந்த நன்றியையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இப்படியான மனிதனை படைக்க கூடாது என்று மலாயிக்கா மாறுகள் பிரதிவாதம் செய்தார்கள். அந்த மலாயிக்கா மாறுகளுக்கு அல்லாஹ் சொன்னது, நீ அறிய மாட்டாய், நான் அறியக்கூடிய விடயங்களை. அப்படி சொல்லப்பட்ட மனிதர்கள் தான் நாங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கிறோம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ, பயத்தால் சூழப்பட்டிருக்கிறோம். பயம், பயம். நம்முடைய வீட்டுல காத்தடிச்சா நம்முடைய வீட்டுடைய கூரை பறக்குமா? அல்லது நமக்கு ஏதாவது ஆபத்துகள் இந்த அனர்த்தத்தினால் ஏற்படுமா என்று நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்க பயப்படுவீங்க, நிச்சயமாக நாங்கள் உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம். பயம் வரும். மினல் ஹௌஃப் வல் ஜூ, பசி வரும். வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதாரம் குறையும். வல் அன்புஸ், உயிரிழப்பு ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்ய தெரியுமா? நீங்க பொறுமையாக இருக்கணும். வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமைசாலிகள். நேற்றைய தினம் அந்த பேர குழந்தையோட கார்ல வந்தவர், அவருடைய ஏற்பாடு, அவருடைய சக்கராத், அவருடைய மலக்குல் மௌத், அவர் அப்படித்தான் கொண்டு வந்தார். நாங்க யாழை போட்டு கிடைக்க முடியாது. பாவம் பாவம் என்று சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுடைய கலாக்கதர் என்றாலும் அல்லாஹ் சிந்தனையை தந்திருக்கிறான், சிந்தனையை தந்திருக்கிறான். காற்றடிக்குகிறது, அதற்காக மரத்துக்கு கீழே நிற்பதா? கடல் அடிக்குகிறது. நான் பிரயாணம் செய்து கொண்டு வந்தேன். நேற்று முன்தினம் ஒரு ஊரால் கடக்குகின்ற பொழுது கடல் வேகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. கடல் அடிக்குகின்ற காலத்தில கடலில இருந்து பெருமதியான பொருட்கள் வரும், பெரும் பெரும் மரங்கள் வரும். அதால களவு செய்யலாம். பெருமதியான அம்பர்கள் வரும், பெருமதியான பொருட்கள் வரும். அதற்காக சிறார்களும் பெண்களும் ஆண்களும் கடலோரமாக நின்று கொண்டு வருகின்ற பொருட்களை ஓடி
ஓடுகிறார்கள். அல்லாஹ் சிந்தனையை தந்திருக்கிறான். கடல் அடிக்குகிறது, வேகமாக காத்தடிக்குகிறது. இவர்கள் இப்படி ஓடுவார்கள், அல்லாஹ் அப்படி தண்ணீரை கொண்டு வருவான். இவர்களை உள்ளால் அல்லாஹ் இழுத்து விடுவான். அப்ப எங்களுக்கு அல்லாஹ் சிந்தனையை தந்திருக்கிறான், சிந்தனையை தந்திருக்கிறாய். நீ சுபஹுடைய தொழுகையை தொழுதிருக்கிறாய். ஹதீஸுடைய கருத்து, மன் ஸல்ல சுபஹ ஃபீ திப்பத்தில்லாஹ், யார் சுபஹுடைய தொழுகையை தொழுதார்களோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நிச்சயம். இவனுக்கு அநியாயம் செய்பவர்களை அல்லாஹ் முகம் குப்பர நரகத்துக்கு இழுத்துச் செல்வான் என்பது ஹதீஸுடைய கருத்து. ஒரு வாலிபர் என்ன செய்யறாரு, சுபஹ தொழுது போட்டு அவர்ற பைக்ல அவர்ற கார்ல 90ல போறாரு. நான் சுபஹ தொழுதிருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. இது மடத்தனம், இது மடத்தனம். உன்னுடைய வாகனம் உனக்கு சொல்கிறது, ஏ மனிதா, நீ உயிரை விடப் போகிறாய், தற்கொலைக்கு நெருங்கி விட்டாய். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்ன, நாட்டுடைய சட்டம் என்ன, ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இவ்வளவுக்கு ஓட வேண்டும், இவ்வளவுக்கு வர வேண்டும், தலைக்கவசம் அணிய வேண்டும், இது சட்டம். நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக மடத்தனமாக நான் சுபஹுடைய தொழுகையை தொழுதிருக்கிறேன், குல் சூரா ஓதிருக்கிறேன், சதக்கா கொடுத்திருக்கிறேன். தலையோடு வருகின்ற அந்த பிரச்சனை தலப்பாகையோடு போய்விடும் என்பதற்காக நான் விரண்டாவாதம் செய்வதல்ல. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியார்களாக நாங்கள் வாழ வேண்டும். இந்த இடரான நேரத்தில் கடைசியாக அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த செல்வம் அல்லாஹ் சொல்லுவான், இது குப்பை வாப்பா, வயலுல் குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. இந்த செல்வத்தை எண்ணி எண்ணி சேமிக்கான். உங்க புத்தகத்தை பார்க்கான், டிபாசிட்டை பார்க்கான், எது வரைக்கும் பார்க்க போறான்? அந்த கண்ணை மூடுற வரைக்கும் தான். உன்னுடைய அந்த முன்கால் அடுத்த காலோட பின்ன போகிறது. இந்த நேரத்தில் உனக்கு இருக்கிற செல்வத்தால எதுவுமே செய்ய முடியாது. நீ மந்திரிப்பவர்கள், உயர் அதிகாரிகள், உயர் வைத்தியர்கள், யாரையும் கொண்டு வரலாம், யாரையும் கொண்டு வரலாம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரத்தில் உன்னுடைய செல்வம் உனக்கு பிரயோசனம் அளிக்காது. பாப்பா மூளை இல்லாம சக்கராத்துல கத்துறாரு, சதக்கா செய்யட்டாம். மஸ்ஜிதுக்கு 10 லட்சம் கொடுக்கட்டாம். அந்த ஏழைக்கு 10 லட்சம் 20 லட்சம். அந்த பாடசாலை, இந்த நேசரி, இந்த மதரசாக்கு. உம்மாக்கு மனநோய், சக்கராத்துல படுத்தால் புள்ள சொல்றான், சொல்லுவான் சகோதரர்களே, சொல்லுவான். ஏன் தெரியுமா? நாங்கள் மௌத்தை அனுபவிக்க போகிறோம். அவன் செல்வத்தை அனுபவிக்க போகிறான், அவன் செல்வத்தை அனுபவிக்க போகிறான். அந்த செல்வம் அவன் ஹராத்திலும் செலவழிக்கலாம், ஹலாலிலும் செலவழிக்கலாம். ஆனால் நாங்கள் கபருக்கு செல்ல போகிறோம். எனவே சகோதரர்களே, وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. மௌத் வாரத்துக்கு முன்னால அல்லாஹ் உங்களுக்கு தந்தத்தை நீங்க செலவழிங்க. உங்களுக்கு தந்தத்தை காரூனுக்கு அல்லாஹ் சொன்ன பெரிய பணக்காரன். உலகத்துல நாங்க மஸ்ஜிதுல, பாடசாலையில, கொப்பில யார பேர் எழுதுறது? பணக்காரன் பேரைத்தான். முதலாவது குற்றம் இல்லை, பணக்காரனை கொண்டுதான் இந்த உலகம் வாழணும். அது அல்லாஹ்வுடைய நியதி. பணக்காரன் இல்லை என்றால் பாடசாலைகள், மதரசாக்களை வளர்க்க முடியாது, நல்ல சேவைகள் செய்ய முடியாது. ஏன்? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து மார்க்கத்தையும் விளங்கி விட்டால், மார்க்கத்தையும் அறிந்து விட்டால். அந்த ஏரா ஊரில் அந்த கேன்சர் ஆஸ்பத்திரிக்காக ஒரு வாலிபர் ஒரு மண்டபத்தையே தந்தைக்காக கட்டி கொடுத்தார்கள். நீங்களும் அப்படி போன்றவர்கள் தான். நீங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ். நான் சென்ற மாதம் மதுரையா பள்ளிவாயலுக்கு ஜும்ஆவுக்கு செல்கின்ற பொழுது சில சகோதரர்களை அவதானித்தோம். அந்த சகோதரர்கள் ஜும்ஆவுக்கு செல்வதற்கு முன்னால் சாப்பாட்டு பாரிசல். மனுஷன் களவெடுக்கிறது பசிக்குத்தான், சிலவங்க களவெடுக்க போதைக்கு, சிலவங்க கெஞ்சி வாங்க, பசி வாப்பா, டீ ஒன்று வாங்கித்தாங்க, சாப்பாடு. அந்த சகோதரர்கள் ஜும்ஆவுக்கு போற வழியில சாப்பாட்டு பார்சல்களை கொடுத்து கொண்டு வராங்க.
அல்லாஹ் சொல்கிறான், உணவு கொடுக்கிற இருக்கிறது, இன்னமா நுதீபுகும் லிவஜிஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. அவன் பானம் கொடுத்து போய் இந்த வாட்ஸ்அப்ல போடுறான். பாவம், அவன் வசதிக்காரன். அனர்த்தம் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு. இவன்ட பாவத்தால, யாரு செய்த பாவமோ இவன்ட கையால வாங்குற பானை அவனை போட்டோ பிடிச்சு போட்டிருக்க. என்ன முதலாளி பான் தந்தையாக்கும் உங்களுக்கு? அல்லாஹ் சொல்றார், நீங்க கொடுக்கணும் எப்படி தெரியுமா? இன்னமா நுதீபுகும் லிவஜிஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. உங்ககிட்ட நாங்க கூலி எதிர்பார்க்கல வாப்பா, நன்றி எதிர்பார்க்கல வாப்பா. அல்லாஹ் தந்தது எங்களுக்கு, அதைத்தான் தந்திருக்கிறோம், அதைத்தான் தந்திருக்கிறோம். அதற்காக நீங்க எங்களை புகழணும், எங்களை போடணும், அப்படி அல்ல. ஒரு நாள் இருக்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், ஜஸாஅ வலா ஷுக்கூரா இன்னா நகாபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன். கடுகடுப்பான நாள், கஷ்டமான நாள். அந்த நாளையில அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும். அல்லாஹ் தந்த நிஅமத், இந்த செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். செல்வத்தை தந்த அல்லாஹ் அவனே கேட்கிறான், வஅக்ரிலுல்லாஹ் கர்லல் ஹஸனா. அழகான கடன் கொடுங்க வாப்பா, அழகா கொடுங்க, தேவையானவனுக்கு கொடுங்க அல்லாஹ் சொல்கிறான். அதனால சகோதரர்களே, இப்படியான காலநிலைகள் வந்துவிட்டால் கட்டாயமாக அல்லாஹ்வுக்காக மறைமுகமாக அரசுடைய நிழலை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ் உங்களை விரும்புவான், அல்லாஹ் நேசிப்பான். இப்ப என்ன தெரியுமா? ஹாஜியாட்ட வந்துட்டா வாப்பா, அனர்த்தம் வந்துட்டா நம்மள விட மாட்டான். வந்துட்டா என்ன ஹாஜியார், என்னத்தை எல்லாரும் ஒன்றுதான். ரயில்ல ஹாஜியார் அங்க கொஞ்சம் அடிச்சிட்டு சாப்பாடு கொடுக்கணும், சரி சரி 5000 போடும். இது இப்ப விளங்காது. இது இப்ப உலகத்துல அனர்த்தம் மட்டும் இல்ல, குடும்பக்காரம் வந்தால் இந்த பிரச்சனை தான். நமக்கு நல்ல செல்வம், நானுக்கு செல்வம், தம்பிக்கு செல்வம், வாப்பாக்கு செல்வம். இப்ப நானாட்ட செல்வம் தம்பிக்காரன் வாரா வந்தவன, நானா அண்டை தான் வந்தா, இப்ப என்னத்துக்கு வந்திருக்கிறானோ இல்ல வந்தா கொஞ்சம் சொல்லும், கொஞ்சம் வெளியே போனேது பெருசு மெதுவா நகர்ந்துடுறாரு. வாப்பா வந்திருக்கிறாரு, போன முறையும் வந்து மகனுக்கு பேசி மூத்த மகனுக்கு கஷ்டம் சொல்லிட்டு கேட்டுட்டு போனாரு. இப்பயும் வந்திருக்கிற என்னத்துக்கு வந்தாரோ தெரியாது, மகன் நகர்ந்து கொள்றாரு. அல்லாஹ் சொல்றான், உலகத்திலே நகர்ற மாதிரி மறுமையில் நகர்ற காலம் ஒன்று இருக்கு. யௌம யபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் ஷஅனுன். ஒரு நன்மைதான். வாப்பா புள்ளைய விட்டுட்டு ஓடுவாரு, நானா தம்பிய விட்டுட்டு ஓடுவான், மனைவி கணவனை விட்டுட்டு ஓடுவாரு. உலகத்துல கொடுத்திருந்தா அங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அங்க கட்டி சாதனமாக வரும். எனவே பொதுவாவுடைய சுருக்கம் என்னவென்றால், சகோதரர்களே, அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் எங்களை கொஞ்ச காலம் வாழ வைத்திருக்கிறான். அடுத்த நிமிடம் நாங்க சுவர் இல்லை. நேத்ரா என்ன சொன்னாங்க, நம்முட ஊர்ல காத்தடிக்கும், மழை பெய்யும் சொன்னாங்க, அனர்த்தம் வரும்னு சொன்னாங்க. இதுல எத்தனையோ நல்லடியார்கள் அங்க வரக்க பேசி கொண்டு வந்தோம். எத்தனை இஸ்திக்பார் செய்திருப்பாங்க, எத்தனை ஸலவாத்து சொல்லியிருப்பாங்க, எத்தனை ஏழைகளுக்கு மறைமுகமாக கொடுத்திருப்பாங்க. நேற்று வியாழக்கிழமை நோம்பு பிடிச்சிருப்பாங்க. அதில் குறிப்பாக ஊர் பிரதவாசம் செல்லவில்லை. அல்லாஹ் நம்முடைய மக்களுக்கு செய்த ஒரு அருள் தான், நம்முடைய மாவட்ட மக்களுக்கு செய்த ஒரு அருள் தான். அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், வாரி வழங்குகின்ற தன்மையை தந்திருக்கிறான், மார்க்கத்தையும் தந்திருக்கிறான். மார்க்கம் சொல்லுகின்ற உபதேசங்களை கேட்குகின்ற தன்மை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த கண்ணியம் இன்னும் வலுவடைய வேண்டும், இன்னும் உயர வேண்டும், இன்னும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், இன்னும் அருள்வளம் கிடைக்க வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம் என்பதுதான் கொத்துபாவுடைய சுருக்கம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, குறைகளை மறைத்தருள்வாயாக, நிரப்பமான ஈமானை தந்தருள்வாயாக. நீ எந்த அமல்களை நாங்கள் செய்தால் பொருந்திக் கொள்வாயோ
அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய மனைவியையும் எங்களுக்கு இணக்கமானவர்களாக சீராக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கையை மௌத்துக்கு முன்னால் தந்து நம்முடைய மௌத்தை ஒரு சிறந்த மௌத்தாக, நீ விரும்பக்கூடிய மௌத்தாக கபூல் செய்தருள்வாயாக. நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. கடனாளிகளுக்கு விடுதலையை கொடுப்பாயாக. இந்த அனர்த்தம் யா அல்லாஹ் நீ எங்களை சோதிப்ப தந்தது யா அல்லாஹ். அந்த சோதனையிலே நபிமார்கள் வெற்றி அடைந்தார்கள் யா அல்லாஹ். நாங்களும் உன்னிடம் கையேந்து இந்த சோதனை முழு நாட்டை விட்டு நீங்கி யா அல்லாஹ் இந்த நாடுகளுக்கு ஆபத்துகள் வராமல் பாதுகாத்து விடுவாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. முழு சமூகமும் ஒற்றுமையாக வாழ்ந்து ஒற்றுமையாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. بارك الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم ارحم ساداتنا سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه وسيدة فاطمة الزهراء بنت رسول صلى الله عليه وسلم وسيدي شباب أهل الجنة الحسن والحسين وسيدي عمي رسول الله صلى الله عليه وسلم الحمزة والعباس وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صيبا نافعا، اللهم صيبا نافعا، اللهم صيبا نافعا. اللهم حوالينا ولا علينا، اللهم حوالينا ولا علينا، اللهم حوالينا ولا علينا. اللهم اعز الإسلام والمسلمين، اللهم أذل الشرك والمشركين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطبها وقنا من لهبها فإنها بئس الدار وبئس المأوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله،
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون